இந்த ஐபிஎல் யார் கோப்பை வெல்லப் போகிறார்? எப்படியாப்பட்ட ஒரு வெற்றியாக இருக்கும்? குறிப்பாக சிஎஸ்கே மறுபடியும் உயிர்ப்பித்து வருமா? சிஎஸ்கே உடைய வெற்றி தொடருமா? இங்க பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வீரர்கள் வந்து அப்படியே முகாமிட்டு பயிற்சியில் இருக்காங்க. தோனி வந்து தோனி அமர்க்களம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வீரர்கள் நிறைய பேருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால மாற்று வீரர்களை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், ஐபிஎல்ல இன்னைக்கு நடக்கிற மேட்ச் பெங்களூர் ஹைதராபாத் மேட்ச். இந்த பெங்களூரில் துஷாரா இலங்கை வீரர், இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் அந்த வீரர் துஷாராவுக்கு இன்னும் அந்த கவர்மெண்ட், அதை இலங்கை அரசாங்கம் வந்து என்ஓசி கொடுக்கல. ஏன்னா அவர் வந்தால் ஓரளவுக்கு டீம் ஸ்ட்ராங்காக இருக்கும்பா அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இந்த வைபவ் சூரியவன்சி இந்த ஐபிஎல்ல எப்படி கலக்கப் போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, இந்த அண்டர் 19 அடித்தார் பாருங்க அடி இந்த பையன். வெளுன்னு வெளுத்த உடனே ஒரு பக்கம் ரிக்கி பாண்டிங், இன்னொரு பக்கம் லாரா, இன்னொரு பக்கம் மைக்கேல், ஆளுக்கு பார்த்தீங்கன்னா என்னையா அந்த பையனை தம்மா துண்டு பையனாக இருந்துக்கிட்டு எந்த சாத்துறான், ரைட்டு ஓகே இவன் சரியான ஆள் தான் இந்தியா டீமுக்கு, கரெக்டான ஒருத்தனை போய் இந்தியாவுக்கு யாராவது ஒருத்தர் மாட்டிக்கிறாங்கய்யா அப்படின்னு பிடிச்சிட்டாங்க. நம்ம கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த், முன்னாள் வீரர், அவர் ஒரு படி மேலே போய் இப்போ அந்த வைபவ் தூக்கி T20 போடுங்கப்பா, இந்தியன் டீம் T20 சேருங்கப்பா, அவரை சும்மா வந்து பேட்டிங் வந்து இருக்கு ரைட்டு, இந்த மாதிரி பையன் இருந்தானா அடி வெளுன்னு வெளுத்தானா ஒரு 300 ரன் தாண்டி போயிட்டோம்னா எதிராளிகளாம் வந்து ஒரு பயத்தை உண்டாக்கல அப்படின்பொழுது எல்லாரும் வந்து ஒன்றா குரல் கொடுத்தாங்க, ஏமா இவனை இந்திய அணியில் சேர்த்துக்குப்பா, அந்த பையனை இந்திய அணியில் சேர்த்துக்குப்பான்னு அப்படின்னு. ஐசிசி ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் அணியில் சேருவதற்கு 15 வயசாக இருக்கணுமா. அப்போ இவங்க குரல் கொடுக்கும் போதெல்லாம் 15 வயசு ஆகலை சூரியவன்சிக்கு. இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக அவர் 15வது பிறந்த நாள் கொண்டாடி இருக்காரு. ஓகே, இந்தியன் டீமுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக இந்த ஐபிஎல்ல ஸ்ரீகாந்த் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, தம்பி ராஜா நீ போ, ஒரு 500 ரன்னு மொத்தத்தில் நீ அடித்து முடித்த உடனே உன்னை லக்கா தொக்கா T20 அப்படியே தூக்கிப்பாங்க.